எங்களை எல்லாம் நல்லபடியா காப்பாற்றிக்கப்பா கணேசா. விநாயகப் பெருமானே, ஐந்து கருத்தோனே, ஞான முகத்தோனே, ஆண்டவா, காலை மாலை திருந்து ஒரு பூஜை பிடித்து வருகிறோம். எங்களை கைவிடாம காப்பாற்றிக்க வேண்டும் ஐயனே. கணேச நமக. என்ன விக்னேஸ்வர கோயில் வந்து அப்படியே சின்னத்துல போடுற யாருங்க நீங்க? கடியத்திரு கோயில காலை மாலை விருந்து ஒரு மணி அடி கூடிய யாரு? ஐயரே, எங்க அப்பா காலத்துல இருந்து இந்த தாத்தா காலத்துல இருந்து தாவர தலைவர நான் பூஜை வரேன். உனக்கு ஏதோ அந்த கோயில மாத்தியா? நீ ஒப்ப காலத்துல இருந்து தாத்த காலத்துல இருந்து இந்த பாட்டி காலத்துல இருந்து கூட செஞ்சிருக்கலாம். சரிதா? அது வந்து பெருமா கோயில். பெருமா கோயில்? ஆமா. இது விஷ்ணு கோயில் ஆலயம். விநாயகர் கோயில். இந்த ஆலயத்தில் எனக்குத்தான் பாத்தியம் உண்டு. ஓ, உனக்குத்தான் பாத்தியம், எனக்கு கிடையாது. கிடையாது கிடையாது கிடையாது. ஐயரே, உனக்கு பாத்தியம் இருக்குதுங்க. ஆமா, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நல்லபடியா பண்ணிட்டா இருப்பாங்களாம். ஐயா, குடும்பம் இருக்கிற செய்ய வேண்டும் என்றால் பாலவளம், தேங்காய், அப்பளம், மதிர்த்தம், அவள் கடல் சுந்தர் முறையில் எல்லோருன்னு எலுமிச்சகளி 101 காலம் பிரச்சனை. 101 காலம்? ஆமா. ஏன் ஐயரே, 1 காலம் பிரச்சனை? ஐயா, அந்த காலம் கொஞ்ச காலம் வாங்கின காலமா? இன்னைக்கு விலைவாச்செல்லாம் ஏறி போச்சு. சரி, அதனால இது ஏறிச்சு. பச்சை ஏறிச்சு. சரி ஐயா, நீ கேட்ட பொருள் எல்லாம் தார. சரி, எனக்கு ஒரு லட்சமா ஒரு பூஜை ஒண்ணு எனக்கு பண்ணி தருவாங்களா? அப்படியா? அப்படி என்றால் குத்துங்கண்ணா, குத்துங்கய்யா, குத்துங்கய்யா. இதோ மாதி என்று சொல்லக்கூடிய அண்ணா அவர்கள் கணியத்தின் பூஜைக்காக இதோ 10 மணி கொடுத்திருக்கா. அவை குடும்பத்தில் அது போல் வேறு உண்டு ஆழமன் போல் தலதளித்து கூட்ட முடியாமல் கொண்டு போவாடாமல் பட்டி பெருத்த வாழ்க்கான பொங்கி இதோ இந்த மாரியம்மன் கோபுரம் வந்தது போல் குடி வளர வேண்டும். கணேசனமாக அவருக்கு நம்ம நன்றி வளர்ப்போம். கொஞ்சம் செஞ்சு கொடுப்பாங்க. அப்படியா? சரி, செய்யலாமே.
காந்தீவர்ணம் சதர்க்கம் இத்தி விநாயகாவும் பாதமே நமதே நமதே அப்படியா இவாயா அணிலிருக்கு விபூக்கா கப்பனே கப்பலையா முடிவனே நமச்சி நமஸ்தி அரோகரா 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 அழகேற்றி நிற்கக்கூடிய அம்மா அவர்கள் கடித திறப்பதற்காக இதோ நங்குடி கொடுத்திருக்கா அவர் செய்யும் தொழிலும் மக்கள் படிக்கக்கூடிய கல்விகளும் இதோ இந்த அம்மனுடைய போதம் வளர்ந்தது போல் அவங்களுடைய குடும்பமாகப்பட்டது வெவ்வேறு ஒரு வளர்மொழியாக அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்கிறோம். நன்றி வணக்கம். ஒரு சிறிய பாப்பா ஒரு பெரிய பாப்பா ஒரு பெரிய மாணவன் இதோ நன்றி கொடுத்திருக்கா அவர் செய்யும் தொழிலும் மக்கள் படிக்கக்கூடிய கல்விகளும் எந்த பக்கமான தகவல் திரும்பி இந்த மாரியம்மன் போக வளர்ந்தது போல் அவர்களுடைய குடும்பம் என்பது ஒன்று வளர வேண்டும். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். சாமி பூஜை முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சது ஐயரே. பூஜை முடிஞ்சிருந்தா உனக்கு சேரக்கூடிய பழங்காங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு சரி நீங்க பொருளை கூட நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கா? ஆமாங்க. நல்லா வாழைப்பழம் தேங்காய் பங்கச்சோரி என்ன தரவெல்லாம் எடுத்துட்டு போய் நல்லா தரவான எலி போட்டு நல்லா பொங்கை தோட்டம் நோண்டி போட்டு நாலு வாழைப்பழத்தை விதிக்க போட்டு தேங்காய திரிவுட்டு அடுத்து நெய்ய ஊத்தி 4 லிட்டர் சர்க்கரை குட்டி நல்லா சக்கரை 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 நெட்டிச்சு அது நெடிஞ்சா ஏங்கியா கசங்கி நல்லா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நல்லா கப்பு 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 சாப்பிட்டா வயிறு நிறைய சாப்பிட்டு நல்லா பெட்ட தட்டி போட்டு வெளியே தூங்கினா நல்லா இருக்கு தூக்க வரும். நல்லா குருடு குசு வரும். வராது என்ன பண்ணும்? எப்படி எடுத்துட்டு போலாமா? காணமே வாழை இங்க வச்ச தேங்காய் இங்க வச்ச ஒரு பொருளை கூட காணும். இங்க தானமாலாம் போயிட்டா தானமையாங்கிற தானமாலாம் வாழைப்பழத்தை காணும் தேங்காயும் காணும் ஒரு பொருளை கூட காணும். எது தெரிஞ்சு போச்சு என்ன ஐயா? சேன அம்மா பேட்டர் ராமத்தை போட்டுக்கிட்டு இங்க வந்து கோயில் எடுத்துட்டு போய் தின்னு விட்டு இங்க வந்து நின்றுக்கிறியா? ஐயரே நீ கேட்ட பொருளெல்லாம் மூன்று கொடுத்துட்டு நான் போய் குளத்துல குடிச்சிட்டு வரான்னு குளத்துக்கு போயிட்டு சரி எல்லாம் கொடுத்த பொருள் எல்லாம் கோயிலே உட்காந்து உள்ளேயே தின்னுவிட்டு இப்ப காணுன்னு கேட்கிறேன் நானு. ஐயரே எனக்கு பலம் போனாலும் போயிட்டு போகுது அந்த தின்னு போட்ட பொருளையாவது என் கண்ட காட்டுல மொப்ப மணி எடுத்து மண்டை வச்சுட்டு போயிரு போக்கிட்டு பிச்சு விடுவேன். வாழைப்பழம் போனா போயிட்டு போகுது. வாழைப்பழத்தை பொருளையாவது என் கண்ணனை காட்டல ஒப்ப மவனை அப்படியே ராம எதிரி போயிரு.
நாடகம். இன்று இரவு நடைபெறும் நாடகம் ஆட்பாட்ட ஆதரவல்லி சூரவல்லி என்ற நாடகம். இப்பொழுது தர்பாராக வருகிறார் தெரியுமா? நேரே கிழக்கு நெல்லூர் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ஆரவள்ளி பெண்கள் சபையை நாடி வருகிறார். அவரால் மற்ற விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். இதோ கவி, இதோ நாகேஸ்வரி இருவரும் சேர்ந்து இதை 20 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கிறார். நம்மளுடைய கண்பனியின் சார்பாக மனமார்ந்த வணக்கம். தங்கா, நாமல் சபையை நாடி வந்திருக்கிறோம் அல்லவா? நாமல் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? நம்மளுடைய பெயரானவர்கள் என்ன விளக்கமாக சொல்ல வேண்டும் அல்லவா? தெரிவிக்கட்டுமா? சொல்கிறேன்.
சொல்லக்கூடிய அம்மான் அவர்கள் இதை 20 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கிறது. அம்மான் அவர்களுக்கு நம்முடைய கண்களின் சார்பாக மனமார்ந்த வணக்கம். வணக்கம். அது எந்தா நேரான நேற்றுக்கு நல்லூர் பட்டினம் ஆண்கள் ஆண்ட அழிந்துவிடும் செய்தி என்று நாமளோ பெண்கள் இந்த நாட்டை ஆண்டு வருகிறோம். நம்மளுடைய பெயரும் ஆரவல்லி, சூரவல்லி, வீரவல்லி, விசித்திரவல்லி, நடினவல்லி, ஜக்கம்மா பகவதி அப்படி சொல்லி வரக்கூடிய 7 ரெட்டி பெண்கள். அப்படி இருந்தாலும் இதான் நம்மளுடைய நாட்டிலே மற்றவருடைய நாட்டிலே நல்ல விதையாக விதைத்து அதை அறுவடை செய்து நாட்டை ஆண்டு வருகிறார்கள். நம்மளுடைய நாட்டிலே பிள்ளை சூனியம் மந்திரங்களை வைத்துக் கொண்டு எத்தனையோ நாட்டு அரசர்களை நம்மளை அடிமைப்படுத்தினோம். அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் பாண்டவர் குலத்தில் பிறந்தானே பீமன் நம்மளிடத்திலே ஓடி வந்தான். ஓடி வந்தவுடனே பந்தயத்தை ஜெயிக்க முதலாவது பந்தயம் வைத்தோம். முதலாவது பந்தயத்தில் அவன் தோல்வடைந்தான். அவனை பிடித்து நாம சிறையில் வைத்தோம் அல்லவா? அவன் உயிரோடு இருக்கிறானா அல்லது மாண்டு விட்டானா ஒன்றுமே புரியவில்லை. சீக்கிரமாக நம்முடைய மந்திரிமாரை வரவழைத்து விளக்கங்கள் கேட்க வேண்டும். மந்திரி, மந்திரி, என்னடா செய்து கொண்டிருக்கிறாய்? வேண்டாம், டீ குடிக்கிற நேரமா? சீக்கிரமாக இங்க ஓடி வா. இப்பதான் வர வேண்டும். வாடா வாடா. உன்னை அடிக்க முடியாதா? அதுக்கு மேல பாக்கறியா? மந்திரி, நான் கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகிறது? அப்படிக்கு நான் சபைய நாடி வரவனால் நான் தர்பாரில் வரவனால் நான் சபை நாடி வரவனால் நீயா நீயா? நான் எந்த நாட்டுக்கு ராணி தெரியுமா? அப்படியா? நேரான நேர்கிழக்கு நல்லொரு பணத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயரோ ஆரவல்லி ராணி என்று சொல்வார்கள். உண்மைதான். 4 நாளைக்கு நல்லா இரு. அவன் எதுக்கு நாசமா போகணும்? உனக்கு என்னடா? கைய கொண்ட வாய மூடு. என்னது? அப்படி இருந்தாலும் உன்னை எதற்காக வரும்படி அழைத்தேன் தெரியுமா? நேற்றைய தினம் பாண்டவர் குலத்தில்
இடத்திலே ஓடி வந்தான் பந்தயத்தை ஜெயிக்க. முதலாவது பந்தய வைத்தோம். முதலாவது பந்தயத்தில் அவனே தோல்வடைந்தான். அவனை பிடித்து கள்ள சிறையிலே அடைத்தோம் அல்லவா? பீமனாகப்பட்டவன் உயிரோடு இருக்கிறானா அல்லது மாண்டு விட்டானா? உண்மைதான். என்னது? உனக்கு ஒரு ஆளு காவல் போட்டிருக்க. அப்படியா? சீக்கிரம் கூப்பிட்டு கேளு. என்ன ஊப்பு சாமி? அது என்னடி நீ வர சொல்லி விட்டு எதுக்கு அடிக்கிற? எதுக்கு அடிச்ச? ஆமா நம்ம ஜனம் பண்ணணும். கூட்டிட்டு போய் குடும்பத்து போன ஆமா சரியில வச்சா ஆமா சாமி நான் மகாராணி விட்டு விட்டாங்க. மகாராணிக்கு நாம வந்து துரோகம் பண்ணக்கூடாதுன்னு வந்து நினைச்சு ஊர்ல கண்ண முடியாது. வகுத்துக்கு சோத்திலே வேற ஏதாவது நாய்க்கு வந்துட்டு பேசுவேன் பேசிட்டே சாவன் யா இஷ்டம். ஆமா உயிர் போகுது 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 போகுது. எங்க அங்க போயிட்டு இருக்குது. எங்க போயிட்டு ஆமா ஓ நான் உயிருக்கு வரணும்னா மனமனன்னு நீ அவன் ஆண் அடிக்கிட்டு கத்துல அவன் வர சொல்லு. அதுக்கு எங்க போடு கொண்டு போய் கொண்டு போய் மண்ணாசுபத்திரி அந்த ஆஸ்பத்திரியில பாரு நாளைக்கு கூட சொல்லிட்டு அவனுக்கு 2 குத்து குத்துனா எனக்கு வந்து உயிர். ஐயோ அந்த அம்மா நான் மேலே எனக்கு குத்துறான் அந்த 5 நாள் மிருகம் வந்து முன்னாடி ஒண்ணு டைம் ஆடிட்டு வருது. சரி உடைச்சு வீமனை தூக்கிட்டு போயிட்டு சாமியோ வீமன் சிறையில் இல்லையா? யார் காவல் இருந்தது? அவனை பிடித்து முதல்ல சிறையில போடு.
ஓய் இப்ப வீணை விட்டுட்டீங்க. ஆமா வீணை கிடைக்கிற வழியில நீ இப்ப சரிக்கு நான் சரிக்கு போகணும் சாமி மகராஜா நான் பொண்டாட்டி போகிறேன் எனக்கு வேற தீர்ப்பு ஏதாவது உண்டு ஆமா பாப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா நம்ம ஊருக்கார பொண்ணு நான் கேட்குண்டா ஜெயிலுக்கு போகணும்னா பொண்டாட்டி பிள்ளைக்காரன் நான் எப்படி போகட்டும் எப்படி சத்தியமா அப்போ மகராஜனா இருக்கட்டும் என் பசங்க பிள்ளைலாம் கூட்டு போயிடுறேன் என் பொண்டாட்டி கூட்டிட்டு போறா அப்பா தேவமந்திரி இதோ வீரனை தப்பித்து சென்று விட்டான் அவனை அப்படியே விடக்கூடாது சீக்கிரமாக ஒரு நிறுவம் ஒரு சேவை எடுத்துவா உண்மைதான் தவறு இல்லாமல் எழுதணும் பெரிய படிப்பு படிச்சாலா ஏண்டா எத்தனாவது வரிகளும் படிச்சிருக்க நீதான் ஏண்டா எதுக்கு ஒன்னாவதுலயே 9 வருஷம் படிச்ச படிப்பு ஏறுமா தவறு இல்லாம எழுதணும் அப்படியா நேரான நேர்கிழக்கு நல்லொரு பட்டணத்தை ஆண்டு வர 6 வயது மாதர்கள் எழுதிய கடிதம் என்னவென்றால் ஏன் சம்பளம் வாங்கல நீதான் பெரிய படிப்பு படிச்சாலாச்சா அப்படியா நேரான நேர்கிழக்கு நெல்லூர் பட்டணத்தை ஆண்டு வரும் 6 வயது பெண்கள் எழுதிய கடிதம் உன்னுடைய தம்பி இதோ தர்மாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய தர்ம பூபதிக்கு உன்னுடைய தம்பியாகிய பீமன் எங்களுடைய நாட்டுக்கு வந்தான் எங்ககிட்ட வந்தான் எப்படி எப்படி எங்களுடைய நாட்டுக்கு வந்தான் பந்தயத்தை ஜெயிப்பதற்கு முதலாவது பந்தயம் வைத்தோம் முதலாவது பந்தயத்தில் எங்களிடத்திலே தோல்வடைந்தான் எப்படி 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 என்ன என்னமா சொன்னீங்க அவனை பிடித்து சிறையில் வைத்தோம் என்ன பண்ணுனா நாங்கள் சிறையில் வைத்தோம் பெண்களுக்கு தெரியாமல் ஓடி வந்து விட்டார் நீங்கள் ஆண் குலத்தில் பிறந்தது உண்மையானால் 3 நாளைக்குள் 3 பந்தயத்தை ஜெயிக்க வேண்டும் அப்படி ஜெயிக்க தவறினால் உங்களுடைய தர்மாபுரத்துக்கு ஜெயக்கொடி நாட்டுவோம் ஆண்களுக்கோ முகத்தில் மீசை ஆடவள்ளி பெண்களுக்கு முழங்காலில் மீசை ஒரு நாள் கூட பார்த்ததுலப்பா அது என்ன பண்ணா எங்க வந்து பாக்குற அப்படியா டேய் ஆண் குலத்தை தாக்கி எழுதுவது
உண்மைதான். மந்திரி உடனடியாக இந்த கடிதத்தை தர்மாபுரத்தில் இருக்கக்கூடிய தர்மரிடத்தில் கொடுக்க வேண்டும். நான் கருவாட்டை கொண்டு போய் கொடுக்கணும். உண்மைதான். நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். சீக்கிரம் கொடுத்து வா. எனக்கு மாதிரியோ வைத்த வாதியார் மணிக்கு முன்னால இந்த கோயிலின் கவியோர் வாதம் கும்பத்தை வணங்கினானே. தர்மராஜன்